ஹலோ ஆல். இன்றைக்கி குயிக் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தாங்க சொல்ல போகிறேன். இது 10 மந்த் ப்ளஸ் உள்ள பேபிஸ்க்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி சிக்கன் சூப் தாங்க செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை அண்ட் ஒரு சின்ன பிரஸ்ட் பீஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி குக்கர் வாங்கி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் பேபி ஃபுட்லாம் செய்கிறதுக்கு. அதில் லைட்டாக கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கொஞ்சோண்டு சோம்பு. நீங்கள் ஆயில் யூஸ் பண்ண வேணான்னா கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பேபி ஃபுட் செய்யும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் நீங்கள் இவங்களுக்கு குட்டி குட்டியாக செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. அண்ட் நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தென் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன், நீங்கள் மின்ஸ்டு சிக்கன் கிடச்சிச்சின்னா அது கூட வாங்கி போட்டுக்கலாம். கொந்தன கறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். உங்கள் பாப்பா காரம் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள், அதுவுமே ஒரு 1/4 டீஸ்பூன், அது போதும். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. 1 இயருக்கு மேலே உள்ள பேபினா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க பேபிஸ்க்கு உப்பு அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, இது எல்லாம் செய்யும் போதும் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கம்மி குவான்டிட்டிங்கிறதால ஈஸியாக அடிப்பிடிச்சிரும். அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சூப்புக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியுமே அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் ஆர் 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சிக்கன் சூப் ரெடி. இந்த சிக்கன் சூப் நீங்கள் 10 மந்த் உள்ள பேபிக்கு ரைஸ் கூட, தோசை கூட, இட்லி கூட, எது கூட வேணால் கொடுக்கலாம். உங்கள் பேபி என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபி அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.